9ல எம்எல்ஏ ஆகுமா அப்படின்னு ஒரு டிவிகே தற்குறி கேட்டிருக்கான். நாம் தமிழர் கட்சியோட வில்லிவாக்கம் தொகுதியோட வேட்பாளரா திருநங்கை ரோஷினியை அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்புக்கு கீழே வந்து ஒரு டிவிகே தற்குறி 9ல எம்எல்ஏ ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கான். இன்னொரு டிவிகே தற்குறி அண்ணன் ஒரு ரவுண்டு போயிருப்பார்ல, அதாவது சீமான் வந்து அந்த திருநங்கை கூட ஒரு ரவுண்டு போயிருப்பார்ல அப்படின்னு கேட்டிருக்கான். முதல்ல 9 எம்எல்ஏ ஆகுமா? ஏன் ஆகக்கூடாதா? பெத்த அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளைய ஒதுக்கி வச்சுட்டு சினிமாவில் ஹீரோயின் டிக்கியை தடவிட்டு இருந்தவன் இப்போ அரசியலுக்கு வந்து 41 பேர் போட்டு தள்ளிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற பஞ்ச பரதேசி விஜய் எல்லாம் முதலமைச்சர் கனவுல சுற்றிட்டு இருக்கும் போது ஒரு திருநங்கை எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்க கூடாதா? நினைக்கலாம்டா. அடுத்து சீமானும் அந்த திருநங்கை கூட ஒரு ரவுண்டு போயிருப்பார்ல. சரி, நாளைக்கே விஜய் வந்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை அறிவிக்கிறாரு. அதுல ஒரு 10 தொகுதியில வந்து பெண்களை வேட்பாளர்களை அறிவிக்கிறாரு. அப்ப அவனுங்க அந்த 10 தொகுதியில இருக்கிற பெண் வேட்பாளர்கள்கிட்டையும் விஜய் வந்து ஒரு ரவுண்டு போயிருப்பான்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா மூஞ்சியை எந்த நாய் வச்சுப்பீங்க? இந்த அரவாணி 9 அலி உசு ஐட்டம் இப்படிலாம் கூப்பிடுறது வந்து அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும். இது சரியா இருக்காதுன்னு சொல்லி தான் கலைஞர் கருணாநிதி திருநங்கைன்னு அழகான தமிழ் பேரை அவங்களுக்கு வச்சாரு. இவ்வளோ கேவலமா பேசிட்டு இருக்கிற டிவிகே காரணங்க உண்மையிலே மனுஷ ஜென்மமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவனுங்களெல்லாம் பெத்தாங்களா இல்லை பேண்டாங்களான்னு தெரியல, இல்லை குறப்பிரசவத்தில் புடுங்கி போட்டாங்களான்னு தெரியல. அவ்வளோ பெரிய எச்சையா இந்த சமூகத்தில் சுத்திட்டு இருக்கானுங்க.